கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? இயேசு யாரை அழைக்க வந்ததாக சொல்கிறார்? இதுக்கான பதில் பாவிகளை. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினா பார்க்கலாமா? ஏன் தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். My steps have held to your paths, my feet have not stumbled. Psalm 17:5. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் பேர் அர்ஜுன். அவன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவானா. ஒரு நாள் அவன் பந்து பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தானா. பக்கத்தில் ஒரு கட்டிட பணி நடக்கும் இடம் இருந்ததா. அந்த வழி குறுக்கு பாதையாக இருந்ததான். வேகமாக செல்லலாம் போல தோன்றுச்சான். ஆனால் அந்த பாதை குண்டு குழியமாகவும் கற்களும் மண்ணும் நிறைந்ததாக இருந்ததா. நண்பர்கள் சொன்னாங்களா, இந்த வழியாவா சீக்கிரமாக போகலான்னு. அர்ஜுன் ஒரு நிமிடம் நின்றானா. அவன் அப்பா சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்ததா. எளிதான வழியெல்லாம் சரியான வழி இல்லை, சரியான பாதையை தான் நம்ம தேர்வு செய்யணும்னு. அதனால அர்ஜுன் அந்த ஆபத்தான குறுக்கு பாதையை விட்டுட்டு நேரான சாலையில் ஓடினானா. ஆனால் அவன் நண்பர்களில் ஒருவன் அந்த பாதையில் வழுக்கி விழுந்தானா. அர்ஜுன் உடனே ஓடி போய் உதவி செஞ்சானா. வீட்டுக்கு திரும்பும்போது அவன் நினைத்தானா, நான் சரியான பாதையை தேர்வு செய்ததுனால தான் நான் விழவே இல்லைன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இரவு அவன் ஜெபித்தானா, இயேசுப்பா எப்பவுமே உங்களோட பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இதே போல் நம்மளும் தேவனுடைய பாதையில் நடக்கும்போது அவர் நம்மளுடைய ஒவ்வொரு அடிகளுமே பாதுகாத்து நம்மளை தடுமாறாமல் காப்பார். ஆமேன்.